அந்த மாதிரி நம்ம குமார் ஒரு NRI கூட. Oh, NRI, non-returning Indian. Manju. அதுலப்பா NRI non-residential Indian. ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி ஆகட்டும் போல இருக்கு. நம்ம கதைக்கு போகலாம். நம்ம குமார் நல்லா படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எப்படியோ யூஎஸ்க்கு வந்துட்டான். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தான்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே, நம்ம பாட்டாவே சொல்றோம். கேம்பஸ் நாங்க, பிளேஸ்மெண்ட் நாங்க, உள்ளார போய் தானே பார்த்தோமே நாங்க, சிலராக தாங்க படிச்சோமே நாங்க, MNC ஆஃபருக்கு வெயிட் பண்ணோம் நாங்க. வீக்கெண்ட் வேலை செஞ்சு வீட்டை விட்டு வேலை செஞ்சோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சீன போட்டோமே. வரணும் ஆன்சைட் தரணும் H1 முறையா வந்து விடணும். ஆமா, எங்க அப்பா பேரண்ட் சேர்ந்து அவன் லைஃப் பிரியாணி லெக் மாதிரி சூப்பரா இருக்குன்னு நினைச்சா வாழையில போட்ட ரசம் மாதிரி எங்கேயோ இருக்கா. அக்கா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. குமார் இந்தியாவுக்கு போனா ஆமா, ஒரு வருஷம் குமார் இந்தியாவுக்கு போனான். போகும்போது பெட்டி ஃபுல்லா நிறைய வாங்கிட்டு போனான். என்னெல்லாம் வாங்கிட்டு போனா தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே. அஜிபார் ஃபாரன் சென்ட், 2 காய் லென்ட்ரி சாக்லேட், தாத்தாவுக்கு ஹியரிங் எய்டு, மாமாவுக்கு மியூசிக் பிளேயர், அப்பாவுக்கு ஸ்மார்ட் வாட்ச் சாம்சங் போனும் வாங்கி போனானே. தங்கச்சிக்கு ஹேர் ட்ரையரும் மேக்கப் கிட்டும் வாங்கி போனானே. மச்சானுக்கு கூலி கிளாஸும் நைக்கி ஷூவும் வாங்கி போனானே. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பையனை பார்த்து அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு நாள் அம்மா ஒரு போட்டோவை காட்டி பொண்ணு பிரிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அக்கா, அந்த பொண்ணு பேர் என்னக்கா? வள்ளி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஹீரோ பேரு குமார்னா. இவ பேரு வள்ளி தானே? ஹீரோ பேர் வள்ளி தான். குமாருக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் யூஎஸ்க்கு போயிட்டு ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ குமார் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ். வள்ளியும் வேலை பண்றா. இப்போ குமாருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. குழந்தை பொண்ணுஷா சொல்லவே இல்லையே. இப்பதான் சொன்னாங்கல்ல, ஒரே கவுனு. அக்கா, இப்படி டவுட். இப்போ என்னன்னா குமார் அவன் அம்மா கூட பேசினானா இல்லையாக்கா? பேசினா. ஆனா அதுவும் அவசர பேச்சுதான். எப்படின்னா சொல்லு அக்கா, Facebook photos, சொல்லு அக்கா, email pages, சொல்லு அக்கா, Twitter status, சொல்லு அக்கா, என்னென்னவோ புதுசா கண்டுபிடிப்பு, எதுவும் இல்ல, மனங்களின் அரவணைப்பு. பாட்டுலாம் முடிஞ்சு போச்சு. அக்கா, எனக்கு இன்னும் 2 டவுட் இருக்கு. கேட்டு தொலை. குமார் இந்தியாவுக்கு போனானா? குமாரோட அம்மா அப்பா இந்தியாவுக்கு போனானா இல்லையா? குமாரோட அம்மா அப்பா மட்டும் இல்ல, வள்ளியோட அம்மா அம்மாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுக்கா? அவங்க இவனுக்கு பிடிச்சிருச்சா? சொல்ல மாட்டாங்களே. பிடிக்கிறனாலும் சொல்ல மாட்டாங்களே. அரைச்சு கூற கேட்பாங்க, சொல்ல மாட்டாங்களே. அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையாக்கா? அது வந்து ஞாபகம் மறதி. அதெல்லாம் இல்ல, ஏதோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பாவம்க்கா குமார். பாவம்க்கா. இங்க யாரும் பாவம் இல்ல, யார்கிட்டயும் தப்பும் இல்ல. கூட இருந்து தள்ளி இருக்காம, தள்ளி இருந்து கூடவே இருக்க ஆசைப்படுற பசங்களோட கஷ்டத்தை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசுன்னு அம்மா அப்பா கேட்கிறப்போ கஷ்டத்துல இல்ல இஷ்டத்துலன்னு பசங்களும் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா வாயால மட்டும் இல்ல, மனசால கூட அன்பா பேசணும். எல்லாரும் பேசணும். யார் சொல்லி தெரியணும், இது யார் சொல்லி புரியணும். தானாக தோணுமே, அது இன்னும் என்ன ஊரும் அன்பையே. இந்த கேள்விகள் இதுதான் நல்ல பாடங்கள்.
பாய்.